ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/2/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 8ஆம் தேதி நவம்பர் மாதம் பாருங்கள், AB 88 சரிங்களா. ஸோ இதுலேருந்து 4 நாள் கேப் விட்டு AB 58, திரும்ப இங்கே 4 நாள் கேப் விட்டு நமக்கு AB 83 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதுக்கு அடுத்த மாதம் சி போர்டு மட்டும் 2 நம்பர் மார்க் பண்ண பாருங்க. 95, இங்கே 25, ஸோ இங்கே 42 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட் நம்பர் நான் எழுதுகிறேன் பாருங்கள். 88க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 88க்கு 33, 95க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 58க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 03, 25க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 70. ஸோ அதே மாதிரி 83க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 38, 42ஓட ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 97 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இங்கே 33ங்கிறது நம்ம கரெக்டாக ஏபி வந்திருக்கு. 30ங்கிறது நமக்கு திருப்பி 08க்கு 30 அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. 38க்கு பார்த்துங்க, நமக்கு 38 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது டைரெக்டாகவே சரிங்களா. நமக்கு இங்கே 40 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிசி போர்டு தான் வந்திருக்கு சரிங்களா. 40 அப்படிங்கிறது அப்படியே டேரெக்டாக வந்திருக்கு. 07ங்கிறது திருப்பி வந்திருக்கு. நமக்கு சி போர்டில் 9 வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 73 89 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 73 89 அப்படிங்கிற நம்பரு 1 லேக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 2வது டைம் பேட்டர்ன் வரும்போதே சொன்னால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. 2 பேட்டர்ன் வந்தால் தான் அடுத்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. 2வது டைமே நம்ம வந்து எடுக்க முடியாது சரிங்களா. 2 டைமாவது நமக்கு அடிச்சிருந்தா தான் அது வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நேற்று நம்ம 6-7லேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். 7ஆம் நம்பர் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஆல் போர்டுக்கு 5-4லேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. ஸோ 4ஆம் நம்பருக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. 5-4லேருந்து ஒரு நம்பர் வரணும். நெக்ஸ்ட்டு 2 நாள் கேப் விட்டு பாருங்கள். ரெண்டு நாள் கேப் விட்டு பார்க்கறதுல வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் பார்த்துக்குங்க. 06ங்கிறது 60ன்னு வச்சுக்கோங்க. 63, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு ஃபுல் பவர் பண்ணிங்கன்னா 65, 62 டேரெக்டு. இங்கே என்ன நம்பர் வரணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு 60க்கும் 63க்கும் உள்ள கேப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 62. ஸோ அதை எடுத்து இங்கே அடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 63க்கும் 65க்கும் உள்ள கேப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 64. ஸோ இந்த 64 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 64 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 64ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 19. இந்த நம்பருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 519 வரலாம். இந்த 64 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 5 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு எப்படி நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சரிங்களா. டி அண்ட் சி போர்டு வந்து 4 5 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு 4 5 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 4 5 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 4 5 அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல 923, இதுக்கு டேரெக்டாக 451. இங்கே நமக்கு டேரெக்டாக என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போது இந்த 4 5 டோட்டல் பண்ணால் நமக்கு 9. ஸோ அந்த நம்பரை 1 2 3 4 5 6 7 8 9ஆம் நாள் 278. ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8ஆவது நாள் 709.
ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா 439. ஸோ இங்கே 278க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 723. நமக்கு வந்திருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 23ங்கிறது பிசி பாஸு. நெக்ஸ்ட்டு 709 பாருங்கள். 709க்கு 7க்கு 2 0க்கு 5 9க்கு 4 254. நமக்கு வந்திருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 45ங்கிற நம்பர் பாஸு. பிசி நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 439 ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 9 3க்கு 8 9க்கு 4 அப்போது 8 4ங்கிற நம்பர் நமக்கு வரணும். ஸோ 8 4 அப்படி நம்பர் வரதுனால 864 அப்படி நம்பர் நாளைக்கு அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்து சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 98 64 அப்படி நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கான கெஸிங்கில் இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 98 64 அப்படி நம்பரு கம்பல்சரி ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு சொன்ன பேட்டர்னுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த நம்பர்ஸை 98 64 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 98 64 அப்படி நம்பரு நமக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 90 இல்லைன்னா 98 சரிங்களா. டிஏ போர்டு வந்தே தீரும். ஸோ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள் 89. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் 99. நெக்ஸ்ட்டு 89 99 வந்திருக்கு. 98 வந்திருக்கு. 99 வந்திருக்கு. 98 டிஏ போர்டில் 98 99 90 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி மாதம் பார்த்திங்கன்னா வந்துடும் டிஏ போர்டில். இங்கே பாருங்கள் 2 நாள் தொடர்ந்து 2 நாள் அடிச்சிருக்காங்களா. ஸோ சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். 89 இந்த மாதத்தில் நமக்கு ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 98 99 90 இந்த நம்பர் வந்திருக்கணும். நமக்கு வரலை சரிங்களா. அப்போது இந்த மாதத்தில் ஒரு 99 அடிச்சிட்டாங்க. போன மாதம் அடிக்காததுக்கு ஒரு நம்பர் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 98 நமக்கு லாஸ்ட்டாக எங்கே அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ போல் 98 அடித்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 98 64 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.